ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திண்டிவனத்தில் இருக்கோம். திண்டிவனத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு போக போகிறோம். பஸ் ட்ராவல் தான். வாங்க எப்படி போகலான்னு பார்க்கலாம். இது திண்டிவனம் மேம்பாலம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஜங்ஷனாக இருக்குது. இங்கே வந்து சென்னை, பாண்டிச்சேரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, ஸோ 4 இடத்துக்கும் போகிறது ஜங்ஷனாக வந்து இந்த பிரிட்ஜ் இருக்கும். சென்னை சாலையில் இங்கே வந்து பஸ் அடிக்கடி ஒன்லி ஒன்னாக வந்துகிட்டே இருக்கும். ஆப்போசிட் சைட் போனீங்கன்னா உங்களுக்கு விழுப்புரம், திருச்சி. இப்போ நம்ம திருவண்ணாமலைக்கு போகிறது வந்து நம்ம பிரிட்ஜு மேலே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் பஸ்ஸு வர போகிறோம். ஏன்னா லோக்கல் பஸ் ஸ்டாண்டு இருக்குது, பட் அங்கே ப்ரைவேட் பஸ்ஸுங்க வந்து ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு வாட்டி தான் வந்துட்டு இருக்குது. இப்போ ப்ரைவேட்டில் ஏறினீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்டாப்பிங் நிப்பாட்டு போவான்றதால நாங்கள் இப்போ பிரிட்ஜு மேலே ஜங்ஷன் பார்த்தீங்களா, அது வந்து திண்டிவனத்தோட ஜங்ஷன். ட்ரெயின் போச்சு இல்லைங்களா, அந்த பிரிட்ஜு மேலே அப்படியே ஏறி ஸ்டெப்ஸில் ஏறி ஏறணும்னா உங்களுக்கு பாண்டிச்சேரியிலேருந்து திருவண்ணாமலை பைபாஸ். ஸோ அந்த வண்டி எல்லாமே பிரிட்ஜு மேலே தான் வரும். ஸோ நீங்கள் இங்கே வெயிட் பண்ணாக்கா இங்கே எக்ஸ்பிரஸில் ஏறலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் 1 ஹவராக வெயிட் பண்ணோம், எந்த எக்ஸ்பிரஸும் வரல. ப்ரைவேட் வண்டி தான் வந்தது. ஸோ அதில் ஏறிட்டோம், ரொம்ப டைம் ஆகிடுச்சுங்க. இப்போ திண்டிவனம் டு திருவண்ணாமலை இந்த பஸ்ஸில் 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. நம்ம திண்டிவனம் உள்ள அந்த கடை வீடு இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே போகிறோம். அது அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா செஞ்சி பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் திண்டிவனத்தில். ஸோ திருவண்ணாமலை பஸ்ஸில் வந்து இந்த இங்கே தான் போவோம். இது செஞ்சி பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சென்னையிலேருந்து திருவண்ணாமலை எக்ஸ்பிரஸ் வண்டிலாம் உள்ள திண்டிவனம் வந்து வராது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பைபாஸ் வந்து பைபாஸில் போயிடும். ஸோ அந்த பஸ்ஸில் இங்கே வராது. பஸ் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது சந்தைமேடுன்னு சொல்லுவாங்க. இந்த சந்தைமேட்டில் எல்லாம் வந்து பழைய பொருட்கள்லாம் வாங்கி விற்கிறாங்கல்ல, அந்த தொழில் வந்து பிரதானமாக செஞ்சுட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற மக்கள். செஞ்சு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு பஸ்ஸில் எப்போ ஏறினாலும் நல்லா தூங்கிட்டேன். இது செஞ்சி பஸ் ஸ்டாண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் புதுசாக கட்டியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். இந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா செஞ்சி சுற்றி உள்ள கிராமங்களுக்கு செல்ல வேண்டிய லோக்கல் பஸ் எல்லாமே வந்து போகுது. அதுபோல் ப்ரைவேட் வண்டிங்க திருவண்ணாமலை பஸ்ஸு, விழுப்புரம், அது மாதிரி ப்ரைவேட் பஸ்லாம் வந்து உள்ள பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து போகுது. இப்போ சென்னை வண்டிலாம் உள்ள வரது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருவண்ணாமலை ரீச் ஆகிட்டோம்.
நாங்கள் வந்து பஸ் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாப்லையும் நிப்பாட்டி வந்தாங்க. ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் காட்டில் நிறைய ஸ்டாப்பிங் வந்து செஞ்சுக்கு அடுத்து நிறைய ஸ்டாப்பிங் வந்தது. இது எல்லாமே நிப்பாட்டி வந்ததால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. நீங்கள் அர்ஜென்ட்டுக்குன்னா தயவுசெய்து ப்ரைவேட் வந்து வராதுங்க. கொஞ்சம் இன்னொரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணாலும் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் கிடைக்கும். திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட். இங்கே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பஸ் ஸ்டாண்ட் விட்டு அப்படியே நடந்து வந்தோம். கோயிலுக்கு போகிற அந்த ஜங்ஷன் வந்து பார்த்திங்களா, அந்த ரோடு தெரியும் உங்களுக்கு. இது ஸ்ட்ரெயிட் ரோடு தான். ஸோ அப்படி நடந்து வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருந்தது. இந்த கோயிலுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த ஜங்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டோம் கோயில் வரும். ஸோ பசிக்கிற மாதிரி இருந்ததால் ரோட்டு கடை ஓரத்தில் கேழ்வரகு கூழ் ஊற்றிருந்தாங்க. சரி குளிக்கலான்னு போயிட்டு குளித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. குளிர்ச்சி, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி இது. ஸோ டெய்லி கேழ்வரகு கூழ் குடிங்க. அப்படியே நம்ம கோவில் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான முருகர் கோவில் ஃப்ரெண்ட்ஸ். வடவீதி சுப்பிரமணிய சுவாமி. இந்த வியூ சூப்பராக இருந்தது. பின்னாடி அண்ணாமலையார் வந்து மலையாகவே வீட்டில் இருப்பாங்க. அது அடுத்து பார்த்திங்கன்னா ஆறுமுக சுவாமி திருக்கோயில் இருக்குது. ஸோ அதே சைடில் அது வந்து நம்ம நடந்து போகிறோம் பார்த்திங்களா, அந்த ஸ்ட்ரீட்லேயே இருக்குது. அதுக்கு அடுத்தது துர்க்கையம்மன் கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ துர்க்கையம்மன் கோயில் உள்ளே போய் பார்க்கலான்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. உள்ளே போனோம்னா ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப உள்ள பெரிய கோயில் தான். நீங்கள் பாருங்கள், சூப்பராக இருக்குது வியூ. அது அமைஞ்சிருக்கிற இடம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஸோ நான் போனப்போ ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்தது. ஏன்னா நான் ஒரு 1 o'clock 2 o'clock தான் போனேன். பக்தர்கள் யாரும் வரலை. ஸோ கோவில் ஓப்பனாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. ஸோ நான் மட்டும்தான் போயிட்டு சாமி கும்பிட்டேன். இந்த துர்க்கையம்மனை பாருங்கள், ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. ஸோ அம்மாவை பார்த்துட்டு அப்படியே உள்ள கருவறையை போய் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் வந்து கோவில் ஒரு ரவுண்டு. ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கோவில். இந்த மலையோடு இயற்கையோடு இயற்கையாக இருந்தது. நீங்கள் போனீங்கன்னா இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவுடைய தரிசனம் கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து நம்ம அண்ணாமலையார் கோவிலுக்கு போகிறதுக்கான அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வெளியில் வந்துட்டோம். உங்களுக்கு தெரியுதுங்களா, ராஜகோபுரம் தெரியுதுங்களா. ஸோ அதே ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ராமர் கோவில். ஸோ அது ரீசெண்டாக கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அதை தாண்டி போனோம்னா நீங்கள் கிராஸ் பண்ணி வீரநாராயண பெருமாள் கோவில் இருக்குது.
நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போனீங்கன்னா இந்த டெம்பிளை பார்க்காம நீங்கள் உள்ள என்ட்ராக முடியாது. ஜீவநாராயண பெருமாள். இப்படி பெருமாளை வணங்கிட்டு அப்படி நடந்தோம்னா நம்ம ராஜகோபுரம் வீதி. அதே ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ரெட்டை பிள்ளையார் கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளையார்னு சொல்லுவாங்க. ஸோ பிள்ளையாரையும் போட்டு வணங்கிட்டு நம்ம கோவிலுக்கு நடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நம்ம டேரெக்டாக ராஜகோபுரம் வரும். அது அங்கே பக்கத்தில் வந்து ஃப்ரீ செப்பல்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கிற பிளேஸ் இருக்குது. இந்த செப்பல்ஸ் வெளியெலாம் விடாமல் இங்கே எடுத்துக்கோங்க. ராஜகோபுரம் பக்கத்துலேயே அது அமைஞ்சிருக்காங்களே, ஸோ நீங்கள் வெளியே பாதுகாப்பு. அதுக்கு பக்கத்துலேயே ஏடிஎம் இருக்குது. ஸோ நம்ம அந்த செப்பலை விட்டுட்டு அப்படி உள்ள கோவிலுக்குள்ளே போகலாம். கம்பீரமாக பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது ராஜகோபுரம். நம்ம இந்த கோவில் ராஜகோபுரத்தை பார்த்தாலே ஒரு நம்ம மனசுக்குள்ள ஒரு உணர்வு. இந்த ஈசனையே பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள. கோபுர தரிசனம் முடிச்சுட்டு இப்போ நம்ம கோவில் உள்ள என்ட்ராகலாம் ஃப்ரெண்ட்ஸ். திருவிழா காலம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போனது வந்து கூட்டம் அவ்வளோவா இல்லை, ஃப்ரீயாக இருந்தது. ஸோ அண்ணாமலையோட லைஃப்ல யாராலும் இந்த மண்ணை மிதிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒன்றுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மண்ணை மிதிக்க நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். என்னைக்கு தெரியும். இந்த மண்ணை கண்டிப்பாக எல்லோரும் வந்து மிதிக்கணும்னு ஆசைப்படுறோம். உள்ளேருந்து பார்க்கும்போது ராஜகோபுரம் கோவிலோட அமைப்பு பார்க்கும்போது ரொம்ப புல்லரிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பிரமிப்பாக இருக்குது.
என்ட்ரன்ஸில் சிவனுடைய சிலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதை தாண்டி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட வலதுபுறமாக பார்த்தீங்கன்னா 1000 கால் மண்டபம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இடதுபுறத்தில் வந்து முருகப்பெருமான் திருக்கோவில் இருக்குது. நம்ம முருகப்பெருமானை வணங்கிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தாக்கா இது 1000 கால் மண்டபம். ஆயிரங்கால் மண்டபத்தில் உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தூணும் அவ்வளோ அழகாக நேர்த்தியுடன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஒவ்வொரு தூண்களிலும் வந்து சிற்பங்கள் வந்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக செதுக்கியிருக்காங்க. ஸோ மண்டபத்தை பார்த்தது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது. திருவண்ணாமலை கோவிலுக்கு வரவங்க யாரும் இந்த மண்டபத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் ரொம்ப நல்லாவே எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தேன். ஸோ மண்டபத்தை அடுத்து வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரம்ம தீர்த்தம் குளம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குளத்தை பார்த்துட்டு நம்ம நேராக வந்தோம்னா நம்மளுடைய பிரதோஷநாதன் பெரிய நந்தி பகவான் வந்து நம்ம காட்சி தர்றாரு. பிரதோஷ நாட்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் கட்டுக்கடங்காத இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நந்தி பகவானை வணங்கிட்டு அப்படியே நம்ம நேராக போனோம்னா கால பைரவர் சன்னதி ஃப்ரெண்ட்ஸ். கால பைரவர் சன்னதி எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆமொழியாடி இருக்கிற நம்ம உள் பிரகாரத்துக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உள் பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா சிறிய நந்தி அந்த பிரகாரம்.
நந்தி பகவானை வணங்கிட்டு ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போனால் அண்ணாமலையார் திருக்கோயில் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்து இருக்கிற கோபுரத்தை கடந்தால் நமக்கு அண்ணாமலையார் திருக்கோயில் வந்து நமக்கு நேராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிரதோஷம் பௌர்ணமி நாட்கள்லாம் வந்தால் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்காது, நீங்கள் நிற்கிறதுக்கே இடம் இருக்காதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி மற்ற நாட்களில் வந்து நீங்கள் அழகாக வந்து அண்ணாமலையார் கோயிலை வந்து அழகாக பார்த்துட்டு பொறுமையாக சாமி தரிசனம் பண்ணிட்டு போகலாம். டிக்கெட் கவுண்டர்லாம் போட்டிருக்காங்க, 50 ரூபாய் 100 ரூபாய் அப்படின்னு. ஸோ நம்ம பொது தரிசனம் தான் ஃப்ரெண்ட்ஸ். கோவிலுக்கு இடதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா சம்பந்த பிள்ளையார் திருக்கோயில் இருக்கும். அதுக்கு அடுத்து அப்படி நேராக வந்தீங்கன்னா கொடிமரம் இருக்குது. கொடிமரத்துக்கு நேரே நம்ம அண்ணாமலையார் வந்து வீச்சிருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கொடிமரம், பலிபீடம் இதெல்லாம் பார்க்க முடியுது. கொடிமரத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வலதுபுறமாக வந்து பழனி ஆண்டவர் சன்னதி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே முருகப்பெருமான் ஆண்டி கோலத்தில் காட்சி தர்றாரு. பழனி ஆண்டவர் சன்னதிக்கு பக்கத்துலேயே துலாபாரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நேர்த்திக்கடன்னா துலாபாரத்தில் வச்சு பக்தர்கள் வந்து நேர்த்திக்கடன் பண்ணுவாங்க எடைக்கு எடை. ஸோ அவங்க என்ன வேண்டுதலாக அதுவே எடைக்கு எடை வந்து அவங்க அவங்களுடைய காணிக்கையை செலுத்துகிறாங்க. ஸோ அப்படியே வலதுபுறமாக நேராக போனீங்கன்னா அருள்மிகு உண்ணாமலை அம்மன் திருக்கோவில் இருக்குது. உண்ணாமலையாரை பார்த்துட்டு நம்ம அடுத்ததாக உண்ணாமலை அம்மன் அவங்க சன்னதிக்கு போறீங்க. நான் உள்ளே போயிட்டு உண்ணாமலை அம்மன் வணங்கிட்டு வந்துட்டேன். ஸோ உண்ணாமலை அம்மன் வணங்கிட்டு நம்ம வெளியில் வந்தோம்னா பிரசாதம் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரசாதம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு லட்டு. இப்போ நாங்கள் லெமன் ரைஸ் கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வெளியில் வரோம். வெளியில் வந்து நீங்கள் ரைட்டில் திரும்பிங்கன்னா இந்த தீபம் ஏற்றுற ஒரு மேடை இருக்கும். ஸோ பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை அந்த தீபம் வச்சு வைத்து கோரிக்கைகளை வந்து வைக்கிறாங்க.
அதனை அடுத்து பார்த்திங்கன்னா நேராக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலதீஸ்வரர் சந்நிதி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். காலதீஸ்வரர் சந்நிதி. ஸோ அவரை வணங்கிட்டு அப்படியே பிரகாரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா பிடாரி அம்மன் சன்னதி இருக்குது. அங்கேயும் போயிட்டு வணங்கிட்டு அப்படியே வெளியில் வந்து ஒரு 5 நிமிடம் உட்காருங்க. ஸோ அங்கே இருக்கிற ஒவ்வொரு கோபுரமும் பார்க்கும்போது ரொம்ப வியப்பாகவும் மனதுக்கு ரொம்ப ஆனந்தத்தை தருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை முடிச்சுட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு நம்ம வெளியில் வரோம். ரிட்டன் வெளியில் வரும்போது எல்லாம் அந்த லைனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரணும். நான் இங்கே கேட் ஓப்பனர் பண்ணிடலாங்க சார், நடுவில் வந்துட்டேன். அது மாதிரி யாரும் வராங்க. வெளியில் வந்து இதே சரியாக நம்பிக்கிட்ட வந்துட்டேன். நந்தி பகவானை வணங்கிட்டு நம்ம இடதுபுறமாக பார்த்தீங்கன்னா கலையரங்கம், அப்புறம் பக்தர்களுக்கு வந்து பிரசாத லட்டு, இந்த கடையெல்லாம் வந்து நமக்கு இடதுபுறமாக இருக்குது. கலையரங்கம் பக்கத்தில் வச்சுருக்காங்க. நெய்வேத்தி பிரசாதம் விற்பனை. ஸோ அதாவது அந்தந்த பிரசாதத்துக்கு ஏற்ற மாதிரி வேலை போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா கலையரங்கம். ஸோ இந்த டெய்லி விழா காலங்களில் வந்து ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சிகள், நடனங்கள், சொற்பொழிவுகள், ஆன்மீக உரை, ஸோ இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். ஸோ பக்தர்களும் இங்கே வந்து ஓய்வு எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாமி தரிசனம் முடிச்சுட்டு இந்த கலையரங்கத்தில் வந்து பக்தர்கள் வந்து ஓய்வு எடுக்கிறாங்க. நம்ம அப்படியே வந்தோம்னா பிரம்மலிங்கம் பார்க்கலாம். இந்த பிரம்மலிங்கத்துக்கு அடுத்தது வந்தீங்கன்னா திருமஞ்சன கோபுரம். திருமஞ்சன கோபுரம் நீங்கள் வெளியே போகும்போது நாள் முழுக்க அன்னதானம் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அன்னதானம் வந்து காலையில் 8 மணிக்கு தொடங்கி நைட்டு 7 மணி வரைக்கும் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து யாரும் பசியோடு போகக்கூடாது அப்படின்னு ஒரு சிவனோட பிரசாதமாக நம்ம இந்த போர்டு பார்த்தீங்கன்னா இந்த வழியெல்லாம் நம்ம வந்து திருமஞ்சன கோபுரம்,
உங்களுக்கு ராஜகோபுரம் வழியாக போனீங்கனாலே என்ட்ரன்ஸில் இருக்கும் அன்னதானம் கேட்டு. ஸோ அந்த கேட்டை வந்து காலையில் மட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி உங்களுக்கு வந்து இந்த திருமஞ்சன கோபுரம் பார்த்தீங்களா, அந்த வழியாக தான் வந்து கேட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. நாள் முழுவதும் அன்னதானம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு அன்னதானம் கூட முடியும். ஸோ அறுசுவை உணவு திருப்தியாக வந்து சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏராளமான மக்கள் வந்து காத்திருந்து இந்த அன்னதானத்தை வந்து சிவனோட உணவை வந்து சாப்பிட்டு போகிறாங்க. இப்போ வெயிட் பண்ணிருக்காங்க இல்லைங்களா, இவங்க எல்லாமே அன்னதானத்துக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ பேட்சாக விடுறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3000 பேராவது அன்னதானம் சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு அன்னதானம் திருப்தியாக சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அன்னதானம் சாப்பிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். திருமஞ்சன கோபுரம் வெளியில் வந்துட்டோம். நினைத்தாலே முக்தி தரும் ஆலயம் திருவண்ணாமலை ஃப்ரெண்ட்ஸ். சிவனை நம்ம மனதார நினைச்சாலே நம்ம வாழ்க்கையை முக்தி அடைய நிலைக்கு நாம் செல்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் அப்படி முடிச்சுட்டு திரும்பி ராஜகோபுரம் வழியாக வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். திருமஞ்சன கோபுரம் வழியாக வந்து ராஜகோபுரம் வழியாக வந்துட்டோம். மணி 6:30 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கடைசியாக அண்ணாமலையாரை வணங்கிட்டு ராஜகோபுரத்தை வணங்கிட்டு கோவில் வந்து ஓம் நம சிவாய. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் அண்ணாமலையாரோட அருள் பூரணமாக கிடைக்கணும்னு நான் தான் நினைக்கிறேன். ராஜகோபுரம் మొక్కుకో ఇంక లాస్ట్ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.
வாங்க அப்ப குடும்பத்தோட உள்ள வாங்க. எல்லா பொருளும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச பொருள் வாங்கிக்கலாம். டான்ஸ் பொருட்கள் இருக்குது. ஸோ இலவச செக்கில் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம செக்கில் போட்டுட்டு கிளம்ப வேண்டியது 4